நிறைய பேருக்கு சிராதம்னா தெரியாது. நம்முடைய மூதாதையரோட அனுகிரகம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 7 வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 11 வருடத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லது மாகாள அமாவாசை அன்றோ ஒரு குறிப்பிட்ட பூஜையை செய்யப்படுவதுதான் சிராதம் என்று சொல்வது. 7 தலைமுறை சாபம் குறையும், வீட்டுல சுபம் நடக்கும், வீடு கட்டாதவர்கள் வீடு கட்டுவார்கள், வெளிநாடு செல்லாதவர்கள் வெளிநாடு செல்வார்கள், குழந்தை பாக்கியம், இது போன்றது பூரா நடந்து கொண்டே இருக்குங்கிற கருத்து இருக்கின்றது. யாருக்கும் கிரகங்கள் உச்சத்தில் இருந்தால் கூட இந்த சிராதம் சரியான முறையில் செய்யப்படவில்லை என்றால் மூதாதையருடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் எதையும் செய்ய முடியாது. முன்னாடி செய்த வைத்த புண்ணியம் தான் இந்த ஜென்மத்தில் ஒரு சிலர் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டே ஒழிய இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய புண்ணியங்கள் பூரா அடுத்த ஜென்மத்தில் சிறப்பாக மாறும். ஆகவே நீங்க இதில் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ்ல இருங்கிறது அந்த 219 கட்டினா போதும். இந்த மே மாசம் 25க்குள்ள நீங்க அமௌண்ட் கட்டுறது இருந்தா 219 கட்டணும். கட்டி முடிச்சோடனே எனக்கு என்ன உங்களுக்கு ரிப்ளை ஒன்று வரும், ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் ஆகிக்கணும். எந்த ஒரு கான்வர்சேஷனா இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லிங்க்ல தான், அந்த குரூப்ல தான் நீங்க தான் குரூப்ல உங்க இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஜாயின் ஆகிக்கணும். விட்டுட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு லிங்க் வரல அது வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், நோட்ஸ் எடுத்து குறிச்சு வச்சுக்கலாம். அதன் பிரகாரம் நீங்க எடுக்கலாம். லேட்டா நீங்க ஜாயின் ஆனீங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேல நீங்க ஜாயின் ஆகிறது இருந்தா 1500 மாறிடும். கண்டிப்பாக நல்ல நல்ல கருத்துக்கள் அதுல நீங்க செலவு பண்றது அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஏதாவது டவுட் நீங்க கான்டாக்ட் பண்றது அந்த 9944439027 9944439027 இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில வசந்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் சந்திப்போம்.